Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். முதல் தேர்தலிலே தாவேகா கூட்டணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தாவேகாக்கு வந்து பல கட்சிகள், பல பெரிய கட்சிகளுக்கு 2026 தேர்தல் வந்து கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே அஃபீஷியலாகவே பதிவு பண்ணுறேன். அவங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக பல மடங்கு டிகே ஆகி சொல்ல முடியாது 2029 31 இவங்க கூட்டணி கட்சிகளாக மாறக்கூடிய அவல நிலை கூட ஏற்படக்கூடிய நிலைமை பல கட்சிகளுக்கு உண்டு. பரந்தூரில் நீங்கள் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா மக்களை திரட்டி பரந்தூர்லேருந்து எல்லா விவசாயிகளையும் அழைச்சிக்கிட்டு கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவேன், தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு கோபத்தில் பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். இன்னைக்கு சின்னவரே வருக 200 வெல்கன்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தவங்க 3 மாசத்துல அவர் போட்டோ கூட இல்லாம முதல்வர் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா இதுதான் திமுகவோட டிகேங்னஸ். அவங்க சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வாக்கு சதவீதத்திலும் மக்கள் மனதில்ன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபா நான் சொல்றேன். ஸோ திமுக சரிவுக்கு வந்து வேற எந்த காரணமும் உங்களுக்கு வந்து கைப்பூனுக்கு கட்னாண்டிலாம் வேணாம், சரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் போராட்ட குழுவினர் அழைச்சிக்கிட்டு தலைமைச் செயலகம் போனா பீச் ரோடு ஸ்தம்பிக்குது, இல்லைன்னு சொல்வீங்களா? இன்னைக்கு வேற ஒரு தலைவர் உள்ள வராங்க அப்படின்னும் போது அவருடைய கனவை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கனவு வந்து திருமதி பொற்கோடி ஆம்ஸ்டாம் அவங்களுக்கு இருக்கும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அவருடைய கனவு, இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, ஒரு கொலை, இன்னும் அதுக்கே நமக்கு நீதி கிடைக்கல. நம்மளுடைய லா அண்ட் ஆர்டரில் வருந்தி அழுது புலம்பி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி பல இன்சிடென்ட். அதில் இப்படி ஒரு பெரும் தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஒரு நியாயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவங்களுடைய ஒரு போராட்ட கடமை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க பல முக்கியமான தீர்மானங்களும் அதிரடி அறிவிப்புகளும் வர வாய்ப்பு இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் குறிப்பிட்டது போலவே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக டிவிகே சார்பில் அவர் தான் முன்னிறுத்தப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் டிவிகே தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேகா செயற்குழுவில் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ இனி விஜய் வந்து இன்னும் சூறாவளியாக சொல்ல போறாரா? இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம், யாரும் நம்பலை. அது தாவேகா தலைவரே வந்து சொல்லும்போது இதுக்கப்புறம் இதை நம்பி தான் ஆகணும், அதுதான் அவங்களுடைய பாயிண்டாக இருந்துச்சு. இது என்னன்னா வந்து தாவேகா பர்டிகுலராக விஜய் சாரை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய ஸ்டார்டம் விட்டுட்டு அதை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரும்போது அவர் வந்து இன்னொருத்தர் முதல்வர் ஆக்கிற ஒரு முயற்சியில் முதல் தேர்தலே வரமாட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப ஆப்வியஸான விஷயம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் கூட எடுத்தீங்கன்னா 2006 2009 தனியாக களம் கண்டு அதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் சந்திச்சு அவர் ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டும் போது தான் வந்து இதுக்கு மேலே இந்த 10 தாண்ட முடியாதோன்ற தேவையில தான் வந்து கூட்டணிக்குள்ள ஒன்று போகிறாங்க. திமுகவை இழுத்த வேண்டும்ன்ற ஒரு கட்டாயம் அன்னைக்கு இருந்ததும் உண்மை. அது வந்து வெறும் திமுக மட்டும் கிடையாது, அன்னைக்கு இருந்த அந்த 2G வழக்காக இருக்கலாம், ஈழ போராட்டம், ஈழத்தில் நடந்த படுகொலை எல்லாம் சேர்ந்தது தான் திமுக வீழ்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுக்காக அவர் போனது வந்து கதை வேற. முதல் தேர்தலிலே தாவேகா கூட்டணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தாவேகாக்கு வந்து பல கட்சிகள், பல பெரிய கட்சிகளுக்கு 2026 தேர்தல் வந்து கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே அஃபீஷியலாகவே பதிவு பண்ணுறேன். அவங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக பல மடங்கு டிகே ஆகி சொல்ல முடியாது 2029 31 இவங்க கூட்டணி கட்சிகளாக மாறக்கூடிய அவல நிலை கூட ஏற்படக்கூடிய நிலைமை பல கட்சிகளுக்கு உண்டு. மார்க் மை வேர்ட்ஸ், பல கட்சிகள், பல பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகளுக்கே வரக்கூடிய நிலைமை இருக்கும்போது இதை இடத்த மொத்தமாக கேபிட்டலைஸ் பண்ண போகிற தாவேகாக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது அவங்க எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்? முதல் விஷயம், அவங்க ஜெயிச்சிருவோன்னு நம்புறாங்க, சில டேட்டா பேக்கிங்ஸ் அதை உறுதியும் படுத்துது. மூணாவது வந்து என்னதான் இங்கே நடக்குது, எங்கே தான் இங்கே ஒரு சேஞ்சுக்காக வரும்போது அவங்க திரும்ப ஒருத்தர் கூட போய் கூட்டணி வைக்கிறதுலாம் வந்து வாய்ப்பு இல்லை. இதில் வந்து இந்த ஸ்பெகுலேஷன்ஸுக்கு வந்த ஒரே காரணம் என்னன்னா அதிமுகவை பெரிதும் விமர்சனம் செய்யாமல் இருந்தது, அதுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு. அதிமுக ஆட்சியில் இல்லை, நலிவடைஞ்சிட்டு இருக்காங்க, இப்போ எதிர்க்க வேண்டியது திமுகவையும் பாஜகவையும். ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம காரணமாக சொல்லணும் அதுதான் காரணமாக இருக்கும். தலைவரை விஜயை முன்னிறுத்தி வரும் நாட்களில் தாவேகா வந்து விஜய் சாரையும் தாண்டி காலங்கள் கடந்த ஒரு கட்சியாக தமிழகத்துக்காக பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷனோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கதா பார்க்குறேன். அது அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், தமிழகத்துக்கு நல்லது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட இன்டர்வியூ கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க.
ஜூன்ல அதிரடி மாற்றம் வரும் பாருங்க. நிச்சயமாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் தான் இருக்க போகுது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட இந்த 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஜூனுக்கு அப்புறமேல் பாருங்க, தொடர்ந்து தாவேகாவுடைய பேச்சு மட்டும் தான் தமிழ்நாட்டில் நீடிக்கும் அப்படின்னாரு. இப்ப ஜூலைக்கு பிறகு இது பண்றோம் அப்படின்னாங்க. இப்போ ஆகஸ்ட்ல வந்து 2வது மாநில மாநாடு, அப்புறம் செப்டம்பரில் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு தூரம் கேப் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலி அவங்க சொன்னது என்னன்னா வந்து அது நம்ம கொஞ்சம் டைம் லைனில் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். மீடியாவுக்கு வந்து கொஞ்சம் அவசரம், விஜய் சார் களத்துக்கு வந்துட்டாருன்னா நிறைய ஹாட் நியூஸஸ் கிடைக்கும் அப்படின்னு. ரியாலிட்டி என்னன்னா அந்த மே எண்டு வரைக்கும் கால் ஷீட் இருந்துச்சு ஜனநாயகனுக்கு. அது முடிஞ்ச பிறகு ஜூன்ல இருந்து கள செயல்பாட்டுகளுக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கள செயல்பாட்டுகள் இன்னும் அவர் வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு போலீஸ் எக்ஸஸ்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு வந்து முதல்வர் வந்து கட்சிக்காரங்களுக்கு வீடியோ கால் பண்ணி கட்சி பணி பற்றி கேட்குறாரு. ஆனால் அந்த கொலை நடந்த அந்த குடும்பத்துக்கு வந்து வாய்ஸ் காலில் பேசி தான் ஆறுதல் சொல்கிறாரு. அதுவும் ஒரு சாரி. அவர் பேசினதுக்கு அப்புறமா முதல்லயே செயல்பட்டு இருக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர் அவர் பேசினதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி நான் கூட இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவ்வளவு தடையும் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி தாவேகா தலைவர் போய் அங்கே நிற்கிறார். இதுதான் வந்து களத்தின் செயல்பாடு. வெறும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ மேடை போட்டு பேசுறதோ கிடையாது. ஸோ அவர் களத்துக்கு வந்துட்டாரு. களத்தில்ன்ற செயல்பாடுன்ற போது இந்த ஆக்டிவிட்டி வந்து பிளான்டு தாங்க. அதை நீங்கள் செயற்குள்ளேயே சொல்லிட்டாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதுக்கான பிளானிங் வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். வெறுமனை பண்ணுறதே கஷ்டங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்காரு, அவர் பப்ளிக்கு வந்தாலே க்ரௌட் இருக்கு. அந்த க்ரௌட்ல எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இதை தாண்டி அவர்கிட்ட மக்கள்கிட்ட அவர் கொண்டு போய் சேர்க்கறதே ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க். இதை தவிர இதை செய்ய விடாம 2 பக்கமா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆள்ற கட்சியை பகச்சிக்கிட்டு எதிர்த்து செயல்படும் போது எவ்வளவு தடைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிலாம் போட்டு அவங்க இதெல்லாம் தடுக்கும் போது பிளான் டி, பிளான் ஏ வச்சு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இதில் நிறைய வந்து சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் தேவை தாவேக்காக்கு. அதனால இந்த பிளானிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பிளானிங் முடிஞ்சிருச்சு. அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கான வேலைகள் இப்போ செயற்குழு வந்து நீங்கள் பார்த்ததை தாண்டியும் ஒவ்வொரு மாவட்ட குழுக்களுக்கும் வந்து வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது முன்னாடியே சர்வே கொடுத்தாங்க இல்லைங்களா. இப்போ அதை தாண்டி அந்த பெர்மிஷன்ல இருந்து புக்கிங்ல இருந்து 2 இடம் 3 இடம் 4 இடம் 2 டேட்டு 3 டேட்டு 4 டேட்டு வாங்கி வச்சு இதில் எதுன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. களத்தில் வந்துட்டாரு. அவரோட அந்த புதுசாக கட்சியில் இணைஞ்சவங்கலேருந்து அந்த குழந்தைங்களுக்கான விருது வழங்குவதிலேருந்து எல்லாமே களத்துக்கு வந்த பிறகு தான் நடக்குது. அதை தொடர்ந்து இப்போ மாநாடுன்றோம். 2 வருஷத்தில் 2வது மாநாடு. அதை நடத்துறதுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை நடத்தணும். அதுக்கு ஒரு பிளானிங் ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே செய்கிறாங்க. தலைவர் வீட்டில் ஏசியில் உட்காந்துருக்காருன்னு இல்லைங்க. ஒரு ப்ராசஸையும் அவர் வந்து கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி ஓவர்சி பண்ணுறாரு. ஸோ இதுவே பெரிய வேலையாக தான் இருக்கும். களத்தில் தான் இருக்காரு. சொன்ன மாதிரி ஜூனில் வந்துட்டாங்க. நம்ம சொல்கிற அந்த டைம் லைன் நம்மளோட டைம் லைன் மேட்ச் ஆகலை. அவங்க டைம் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். பரந்தூரில் நீங்கள் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா மக்களை திரட்டி பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாயிகளையும் அழைச்சிக்கிட்டு கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவேன், தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு கோபத்தில் பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். இது திமுக அரசு தரப்பை சற்று மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்படை செய்திருக்கிறதா? இல்லைங்க, இது பேர் டேமேஜ் ஆயிருக்கா? அதுதாங்க, இதை பாதிப்பை ஏற்படுத்துறது உள்நோக்கம் இல்லைங்க. திமுகக்கு இது மட்டும்தான் பாதிப்புன்றதும் கிடையாது. திமுக பண்றது எல்லாமே பாதிப்பாக தான் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்ன உங்களுக்கே புரியும். இத்தனை நாள் சின்னவரே 200+ தொகுதியில இவர்தான் சேப்பாக்க சேகுவரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பேனர் இருக்கு. முதல்வர் ஸ்டாலினை தவிர வேற யார் போட்டோவும் இல்லை. அவங்க அப்பா கலைஞர், அண்ணா பெரியார் போட்டோவும் இல்லை, வாரிசுன்னு சொன்ன இளவரசர் போட்டோவும் இல்லை. வெறும் முதல்வர் போட்டோ வச்சு போர்ட்ரே பண்றாங்க. அப்ப 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. அப்பங்க அவருடைய முகம் தானே அப்போ வந்து துணை முதல்வராக இருக்கிறவருக்கு முதல் பதவி போட மினிஸ்ட்ரி தரப்போம் கூட சொல்லியே. அதுக்கப்புறம் தான் திடீர்னு விளையாட்டுத்துறை அமைச்சராகிறாரு, துணை முதல்வராகிறாரு, எல்லாமே ஆயிட்டு கட்சியில் இருக்க சீனியர்லாம் புறம் தள்ளப்பட்டு இவர் கொண்டு வரப்பட்டார். இன்னைக்கு சின்னவரே வருக 200 வெல்கன்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தவங்க 3 மாசத்துல அவர் போட்டோ கூட இல்லாம முதல்வர் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னா இதுதான் திமுகவோட டீகேங்னஸ். அவங்க சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வாக்கு சதவீதத்திலும் மக்கள் மனதில்ன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபா நான் சொல்றேன். ஸோ திமுக சரிவுக்கு வந்து வேற எந்த காரணமும் உங்களுக்கு வந்து கைப்பூனுக்கு கட்னானிலாம் வேணாம். சரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க வந்து அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தை நீங்க எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட காரணங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பரந்தூரை வச்சுதான் திமுக டீமீன் பண்ணணும் டிஃபேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, பரந்தூர்ல இருக்கவங்க யாரு? வெறும் 1005 குடும்பம்னா அவங்க நம்ம மக்கள் இல்லையா? 15000 பேர் தானா அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு ஓட்டு போடலையா? இல்லை அவங்களை புறந்தல்வீங்களா? இது மக்களாட்சி. மக்களுக்கான தலைவர் தான் இங்கே ஆளப்பட்டிருக்காங்களோ இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கூட சந்திக்க மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் சந்திச்சுட்டேன், நான் அவங்ககிட்ட ரெகுலராக பேசிட்டு இருக்கேன், உங்களால சந்திக்க முடியல, நான் கூட்டிகிட்டே வரேன்றாரு. நான் கூட்டிகிட்டே வரேன், அப்பயாவது பார்ப்பீங்களா?
அப்பயாவது பேசுவீங்களா? அப்ப என்ன அழுத்தம் ஏற்படும் உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாம இருக்கலாம், முதல்வருக்கு தெரியும். தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் போராட்ட குழுவினர் அழைச்சிக்கிட்டு தலைமைச் செயலகம் போனா பீச் ரோடு ஸ்தம்பிக்குது, இல்லைன்னு சொல்வீங்களா? இது நடக்கணுமா? கூப்பிட்டாவது பேசுங்க, அவங்களுடைய டெலிகேஷன் என்னன்னாவது கேளுங்க. அதுக்கு கூட டைம் இல்லையா? என்ன மக்கள் முதல்வர் கூப்பிட்டு பேசுங்க சார் முதல்லன்றார். ஆட்சியில் இல்லாத நான் கூப்பிட்டு பேசுறேன்ல, நீங்க கூப்பிட்டாவது பேசுங்க, போய் பாருங்க. அது கூட வழியில் நான் கூப்பிட்டு வரேன்றார். ஸோ இது வந்து வெறும் அரசியல் கிடையாது. அதையும் தாண்டி நான் வந்தா நான் மாத்திடுவேன், நான் வந்தா நான் செஞ்சிடும் கூட அவர் சொல்லலை. இருக்கீங்களேங்க செய்யுங்கன்றார். இதை விட எப்படிங்க ஒருத்தர் பொறுப்பாக பேச முடியும்? அதனால அவர் கேட்கறது கரெக்டு. விஜய் சார் தான் கூட்டிட்டு வரணும்னு இல்லை, முதல்வர் போய் பார்க்கலாம், முடியலையா வர வச்சு பேசலாம், இதில் எந்த தவறும் இல்லை. அப்படியாவது பேசுங்க. அவங்க என்னதான் அவங்களுடைய தேவைனாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட வேற சொல்யூஷன் சொல்கிறாங்கங்க. பக்கத்தில் வேறு இடம் பாருங்க, இல்லை இவங்களையும் கூப்பிட்டு அது ஒரு பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் நடக்கக்கூடிய ஒரு பிபிபி மாடல் வந்து தான் அந்த பரந்தூர் விமான நிலையம். இவங்க எல்லாரையும் அதில் பார்ட்னராக மாற்றிடுங்க. இவங்களோட வருமானம், இவங்க வம்சத்துக்கு அந்த வருமானத்தில் ஒரு ஸ்டேக் கொடுத்துருங்க. இப்போ 1000 குடும்பங்கள் இருக்குன்னா அந்த 1000 குடும்பத்துக்கு ஒரு 10%ஓ 20%ஓ ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் 0.2% வந்துடும். அதில் வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. இப்படி ஒரு மாடல் கொண்டு வாங்க. ஏன் நீங்கள் அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கி கையகப்படுத்தி அந்த மாடலை ரன் பண்ணணும்னு கேட்குறீங்க? இது நான் படித்த பல மாடல்களில் ஒரு மாடல். இது எதையுமே கணக்கெடுக்க மாட்டோம், புறந்தள்ளிடுவோம் அப்படின்னா இது மக்கள் விரோதம் தான். எதிர்கட்சியினர் கேட்க தான் செய்வாங்க, புதுசாக வந்திருக்கிறவர் ஒரு மாற்ற தான் செய்வார். இதில் ஒன்றும் திமுக டீமீன் டிஃபேம்லாம் இல்லைங்க. இதுதாங்க மக்கள் அரசியல், மக்களுக்கான அரசியல். இப்போ ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விஜய் முன்னெடுக்க தான் சரியா இருக்கிறாரா? ஆமாம், இன்னைக்கு அதுதான் சொல்லிட்டாரு, நீங்கள் கூப்பிடுங்கன்ட்டாரு. இவர் இப்போ கூப்பிட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல இதுக்கப்புறம் டிலே பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு கதை, தாவேகா தலைவர் விஜய் சொன்னார்ன்றதுக்காக செய்யாத வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை செய்வாங்க. மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்படியும் செய்யலைன்னா விஜய் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இன்றில்லையே நாளை மறுநாள் கண்டிப்பாக இதை கூட்டிட்டு தான் போறாரு, ஸ்தம்பிக்க தான் போகுது. அந்த நிலைமை வரக்கூடாது, வர வேண்டாம். எனக்கு தமிழகத்தில் இந்த மாதிரி பெரும் போராட்டங்கள் வெடிக்கிறதால நானும் விருப்பப்படலை. ஏன்னா பொதுமக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கிறதால யாருமே விருப்பப்பட மாட்டாங்க, முக்கியமாக தாவேகா தலைவர் விஜய். இருந்தாலும் அந்த அளவு கொண்டு போக வேணான்றது முதல்வருக்கு என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய சார்பாகவும் ஒரு வேண்டுகோளை வேணா வைக்கலாம். கண்டிப்பாக இது மாறும் பாருங்க. தாவேகா சார்பில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தணும், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அதுக்காக பர்மிஷன் கொண்டு கேட்டாங்க. அப்புறம் அனுமதி கிடைக்கல, அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் கவர்மெண்ட் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற இதில் அங்கே சில விஷயங்களை வந்து நீதிபதிகள் குறிப்பிட்டு தாவேகா தரப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது? ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கெடுபிடிகள்? நியாயமான கேள்வி. ஏன்னா நான் போன வாரம் நீங்கள் சொல்கிற அதே ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இருந்து அதுக்கப்புறம் வேற ஒரு ஜங்ஷன், அந்த எக்மோர்லேயே வேற ஒரு ஜங்ஷன் வரைக்கும் இங்கே தான் ரெகுலராக வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பேரணிகளுக்கெல்லாம் பெர்மிஷன் வழங்குவாங்க. அங்கே வந்து வள்ளூர் கோட்டமே முடிச்சாச்சு. ஆமாம், அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் மாற்றிட்டோம்ல. இந்த பக்கம் தான் ஒரே இடம் இருக்குது. இந்த காவேரி காலிங்லாம் கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சி, நாம் தமிழர் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் கூட அந்த இடத்துல தான் பண்ணாங்க. அந்த இடத்துல வருடாதோறும் வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேரணி நடத்துகிறாங்க. கடந்த 10 நாள் முன்னாடி கூட அந்த பேரணி நடந்துச்சு. இந்த மாதிரி அவங்களோட உரிமைகள் உண்டு, அவங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எல்லா நியாயங்களும் உண்டு. இந்த மாதிரி பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறுபட்ட பேரணிகள் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து யாரும் தடுக்கல, எல்லாரும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அஇஅதிமுக சார்பாகவும் நாம் தமிழர் சார்பாகவும் எத்தனை இடத்துல மேடை போட்டு எவ்வளோ கோவத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு பார்க்க முடியுது. நம்ம அஜித்குமாரோட மரணத்துக்கு தாவேகாக்கு மட்டும் கட்டம் கட்டி போராட்டத்துக்கான உரிமை, இது ஜனநாயக உரிமைங்க. ஒரு பெர்மிஷன் கேட்டு ஜனநாயகபூர்வமாக ஒரு போராட்டம் நடத்துவோம், அதை மறுக்கப்படுதுன்னும் போது இதை பற்றி நம்ம அரசியல் காலத்தில் பேசாமல் இருக்க முடியுமா? இது ஜென்ரலாக ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளங்க. இது கமிஷனருக்கும் தாவேகாவோட ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒரு அட்வொகேட்டுக்கோ இல்லை அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்த் சாருக்கும் தான் விஷயம் பேசுவீங்களா? இல்லை, எல்லாருக்கும் அளிக்கப்படும் உரிமை ஒரு இடம் தாவேகாக்கே மறுக்கப்படுது. அப்போ தாவேகா ஆல்ரெடி உங்கள் மனதுகளில் ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு. தாவேகா ஏன் களத்துக்கு வரல, தாவேகா ஏன் போராட்டம் பண்ணலன்னா எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணுறதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறது அந்த காரணம் உங்களுக்கு புரியும். இவங்க வந்து ஏன் இவ்வளோ நாள் டிடிஎஸ்ஸாக பிளான் பண்ண வேண்டியது இருக்குது, கிரவுண்டில் இறங்குறதுக்கு ஏன் இவ்வளோ வேலைன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி தான். ஒரு கல்யாண மண்டபத்தில் பெர்மிஷன் வாங்கி வச்சு அட்வான்ஸ் கொடுத்தோம்னா கல்யாண மண்டபக்காரங்களே மிரட்டுறது, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது. ஒரு கிரவுண்டை பார்த்தோம்னா அந்த கிரவுண்டில் வேற ஈவெண்ட் போகிறது. குறைஞ்சபட்சம் தாவேகா ஒரு ஈவெண்ட் பண்ணால் கூட நியூஸில் அதை சைட்லைன் பண்ணுற மாதிரி முதல்வர் ஈவெண்ட் 2 வருதுங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. தாவேகா ஈவெண்ட்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி ஒரு முதல்வரோட ஸ்டேட் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸ்டேட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லா சேனலும் அதை தான் லைவ் பண்ணணும். அதுக்கு செகண்டுக்கு அதை முடிஞ்ச பிறகு லைவ் பண்ண வேண்டியது நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. தாவேகா மேலே ஏன் இவ்வளோ பயம்? இது உங்களோட பயத்தின் வெளிப்பாடா இல்லை வன்மத்தின் வெளிப்பாடான்றது முதல்ல பதில் சொல்லணும். இது போலீஸ் வரைக்கும்.
கோர்ட் சொல்றதை வந்து நம்ம வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட் வந்து எல்லாருடைய வெல்ஃபேரை பார்ப்பாங்க, இந்த நியாயத்தை பேசுவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கிட்ட இவங்க வைக்க வேண்டிய வாதம் என்னவா இருக்கும்னா, இது எங்களுடைய ஜனநாயக உரிமை தானே, இந்த போராட்டத்துக்கு கூட நாங்கள் ஏன் உரிமை மறுக்கப்படுறோம், எல்லாருக்கும் கிடைக்கும் போது எங்களுக்கு ஏன் அந்த உரிமை மறுக்கப்படுதுன்ற வாதத்தை முன் வச்சு அந்த பர்மிஷனை பெற்றே ஆகணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறை எங்கெங்கெல்லாம் உரிமைகள் மறுக்குதோ அந்த எல்லா இடத்துலையும் கோர்ட் அணுகி 2க்கு 4 பெட்டிஷனாக போட்டு எப்படியாச்சும் உங்கள் நியாயத்தை நீதியை வாங்கி போராட்டம் பண்ணி ஆகணும். தாவேக்காக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது தான் இங்கேருந்து நம்ம டேக்அவே. அது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இன்னும் அடக்குமுறைகள் நடக்கும். அதை தாண்டி தாவேக்கா வளர்றது தான் இங்கே இருக்க சேலஞ்ச். அப்படிதான் நான் பார்க்குறேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவு தினம், 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து பொத்தேரியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தெல்லாம் நடத்தி வர்றாங்க. அதையும் பார்க்குறோம். அதே வேளையில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி வழக்கறிஞர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட கனவு பெருசு. அவர் வந்து மக்களுக்கான முக்கியமாக உரிமைகள் மறுக்கப்படும் மக்களுக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்கார் காலத்தில். முக்கியமாக கல்வியில் பார்த்துருக்கோம். இப்போ அவரோட கனவு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து முன்னேற்றணும் அப்படின்னும் போது அதற்கான ஒரு தளமாக தான் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அந்த இடத்துல அவர் இல்லை. அவரோட அந்த அகால மரணத்தை தொடர்ந்து அந்த இடம் வந்து அவருடைய துணைவியாருக்கு வழங்கப்பட்டாலும் அவங்களால அதை நீடிக்க முடியல. இன்றைக்கி வேற ஒரு தலைவர் உள்ளே வராங்க அப்படின்னும் போது அவருடைய கனவை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கனவு வந்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்கு இருக்கும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அவருடைய கனவு, இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, ஒரு கொலை, இன்னும் அதுக்கே நமக்கு நீதி கிடைக்கல. நம்மளுடைய லா அண்ட் ஆர்டரில் வருந்தி அழுது புலம்பி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி பல இன்சிடென்ட். அதில் இப்படி ஒரு பெருந்தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஒரு நியாயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவங்களுடைய ஒரு போராட்ட கடமை. ஸோ அந்த கடமைகளை முன்னெடுக்கிறதுக்காக வேற எந்த இடத்துல எந்த அவென்யூஸ் மறுக்கப்பட்டாலும் நான் அந்த கனவை சுமந்து செல்லணும் அப்படின்னு அவங்க முன்னெடுக்கிறதா தான் இதை இன்னொரு ஜனநாயக போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க இதை முன்னெடுக்கணும். தேர்தல் அரசியலுக்குள்ளேயும் அவங்க வரணும். 2026 தேர்தலையும் அவங்க களம் காணணும். அதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது. தாவேக்காக்கு அவங்க போய் பேசலாம், இவங்க அதிமுக கூட்டணியில் போய் பேசலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அதை முன்னெடுக்கணும். இந்த அரசியல் களத்தில் நின்று ஆம்ஸ்ட்ராங் என்ன செஞ்சால் அவர் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தான் சார். இல்லை, இப்போ ஏற்கனவே வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆனந்தன் வந்து இருக்கிறார். ஸோ அவங்க கட்சிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து முரண் தான் இன்னைக்கு வந்து தனிக்கட்சி தொடங்குவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லி வர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கும்? நம்ம அதுக்கு இன்ட்ரிகிட்டிஸ் தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து திரு ஆனந்தனுக்கோ இல்லை ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கோ இல்லை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்கோ வந்து பஞ்சாயத்து இருக்கா கேள்வி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இங்கே என்னன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட கனவு வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்கும். அந்த கனவு வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு அது வந்து கல்வி தொடர்பாக இருக்கலாம், சட்ட போராட்டமாக இருக்கலாம், மக்களுக்கான உரிமையல் போராட்டமாக இருக்கலாம், இல்லை கட்சி சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை அவருடைய மரணத்திற்கான நியாயம் கேட்கறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து முன்னெடுக்கிறதுக்கு இன்னொரு கட்சி வர்றது வந்து ஜனநாயகமான ஒரு விஷயம் தான். அது ஆரோக்கியமாக வரவேற்கணும். எனக்கு தெரிஞ்சு இது போராட்ட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. அதனால் அதுக்குள்ளே கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் இவங்க இந்த அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இவங்க இந்த ஜனநாயகமாக இந்த போரை முன்னெடுத்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். கேர்ஃபுல்லாக பத்திரமா நல்லபடியாக செய்யுங்க. நிறைய பேர் உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க குற்றவாளியா அவங்க குற்றவாளியான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ A1 வந்து சிறையில் இருந்த ரவுடியர் நாகேந்திரன் பெயர் அடிபட்டது. அப்புறம் A2 வந்து அப்புறம் சம்போ செந்தில், அப்புறம் A3 வந்து அஸ்வத்தமன், நாகேந்திரனுடைய பையன். இது மாதிரி பட்டியல் நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இந்த வழக்கு எப்போது முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? தெரிலங்க. இதுதாங்க எல்லாத்துக்கும் ஆண்டவனை கை காட்டுற மாதிரி இதுக்கு வந்து அரசாங்கத்தை தான் கை காட்டணும். இது வந்து ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா பாருங்க. இன்னும் வந்து நமக்கு வந்து இவங்க தான் குற்றவாளி, இவங்க மேலே தான் இந்த கேஸ் ஃபைல் ஆகுதுன்றோம். நீங்கள் சொன்னதில் சில பேர் வந்து அக்யூசிஷன் லிஸ்ட்டில் இருந்தவங்க இறந்து கூட போயிட்டாங்க, கொல்ல கூட பட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் உண்மை நிலவரம் வெளியே வரல, இந்த கேஸ் ஃபைனல் ஆகலை. என்னன்னா வந்து இது வந்து ஒரு கிரைம்ன்றதை தாண்டி இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உண்டு. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவர் வளர்ச்சியை பிடிக்காமையோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கொலை நடந்திருக்குமான்னு. ஏன்னா அரசியல் கொலைகள் வந்து இந்த மாதிரி தான் இன்னும் பல காலமாக 20-30 ஆண்டு காலமாக வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம்.
அப்ராணி ஒரு தப்பே செய்யாத அஜித் குமார்னா வந்து இந்த காவல்துறையோ இல்லை வந்து இந்த காக்கியோ வந்து நடந்துக்கிற ஒரு மும்முரம் வந்து இந்த மாதிரியான பெரும் தலைவர்களுடைய இழப்புகளுக்கு வந்து நடந்துக்கிறது இல்லை. எனக்கு கேட்டால் வந்து இன்னும் நீங்கள் இந்திய முன்னாள் பிரதமர்கள் மரணத்திலே கூட பல கான்ஸ்பிரசி தியரிஸ், பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலைக்கு வந்து இப்போ இவங்க இவ்வளோ சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் நியாயம் கிடச்சிரும்னு எதிர்பார்க்கறது தான் நம்மளுடைய இக்னரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மை வெளியே வரணும். ஆனால் அதுக்கு வந்து ஆட்சியே மாறினா தான் வரும்னா அதையும் தான் செய்யணும், அதுக்கும் தான் முன்னெடுப்பு எடுக்கணும்னு பார்க்குறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து. கரெக்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.